ஒரு சில நடிகர்கள் சினிமா படங்கள்ல அவங்களுடைய மார்க்கெட் இறங்கிய பிறகு அரசியல்ல கால் பதிக்கிறாங்க. இதனை அண்மையில நடந்த மாநாட்டுல கூட தளபதி விஜய் அவர்கள் செம்மையாக மேடையில பேசியிருந்தாரு. சோ அப்படி மார்க்கெட் இறங்கியவுடன் சினிமாவுல களமிறங்கிய ஒரு சில நடிகர்கள்ல வடிவேலு அவர்களுமே ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் திமுகவிற்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தாரு. சோ அப்போது பாத்தீங்கன்னா திமுக வெற்றியுமே பெறல. சோ இவர் குரல் எழுப்பியிருந்தா பரவாயில்ல, இவருக்கு சினிமா வாய்ப்பையே வாங்கி கொடுத்த கேப்டன் அவர்களையே எதிர்த்து பேசியிருந்தாரு. சோ அப்போது தேமுதிக பீக்ல இருந்த நேரம் அப்போதே கேப்டன் அவர்களை எதிர்த்து வடிவேலு அவர்கள் பேசியிருந்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. தொடர்ந்து வடிவேலு அவர்களுக்கு பட வாய்ப்புகளுமே பறிக்கப்பட்டது. அவருடைய பரிதாப நிலைய நீங்களே அறிஞ்சிருப்பீங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமே தற்போது சினிமாவில தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதற்குமே காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது தொடர்ந்து திமுகவுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே கலந்து கொள்றாரு. ஆனால் வடிவேலு அவர்கள் திடீரென தாவேகாவுல இணைய போவதாக ஒரு தகவல் சோசியல் மீடியாக்கள்ல வைரலாச்சு. சோ இதற்கு காரணம் வடிவேலு அவர்கள் தாவேகாவுல இணைவதற்கு முக்கிய காரணம் அவருடைய நரி தந்திரம் தானாம். தாவேகாவுள்ள நுழைந்து தாவேகாவை காலி பண்றதுதான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கான். ஆகையால் இவருக்கு தாவேகாவுல தளபதி விஜய் அவர்கள் இடம் கொடுக்கல, மீண்டுமே திமுக பக்கம் திரும்பிட்டாரு. சோ இப்படி வடிவேலு அவர்கள் இன்றளவுமே திருந்தாமல் இருப்பது ரசிகர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பலருமே இவரை தொடர்ந்து திட்டி தீர்த்துட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.